ஆதியும் மந்தமும் எல்லாரும் பேரும் சோதியாம் பாட கேட்டையும் வாழ்த்தடங்கண். ஆதியும் மந்தமும் எல்லாரும் பேரும் சோதியாம் பாட கேட்டையும் வாழ்த்தடங்கண். மாதே வளருதியோ மாதே வளருதியோ செவியோ நின் செவிதான். மாதே வளருதியோ செவியோ நின் செவிதான். மாதேவன் வார்கழல்கள் வாட்டிய வாழ்தோலி போய். மாதேவன் வார்கழல்கள் வாட்டிய வாழ்தோலி போய். வீதி வாய் கேட்டனுமே விம்மி விம்மி மெய் மறந்து. வீதி வாய் கேட்டனுமே விம்மி விம்மி மெய் மறந்து. போதரமணியின் மேல் நின்றும் புரண்டிங்கன். போதரமணியின் மேல் நின்றும் புரண்டிங்கன். ஏதேனுமாக கிடந்தாள் என்னே என்னே. ஏதேனுமாக கிடந்தாள் என்னே என்னே. இதே என் தோழி பரிசேலொரெம்பாவாய். இதே என் தோழி பரிசேலொரெம்பாவாய். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி வரம் தரும் ஆலயங்கள் தலைப்பிலே நாம் நேற்றைய தினம் பார்த்த ஒரு சிறப்பானது ஒரு ஆலயம் காஞ்சிபுரம் நகரத்திலே இடம்பெற்றிருக்கும் கோவில் கொண்டிருக்கும் அந்த சுப்பிரமணிய சுவாமியுடைய ஆலயம் இந்த குமரக்கோட்டை ஆலயம். நான் நேற்றைய தினமே நான் சொன்னேன், இங்கே முருகன் வள்ளி தெய்வயானை இல்லாமல் கருவறையிலே ஒரு பிரம்மச்சாரியாக பிரம்ம சாஸ்திராவாக காட்சியளிக்கிறார் என்று. இதற்கு ஒரு சுவையான கதை உண்டு என்றும் சொன்னேன். அது என்ன கதை அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஒரு முறை கைலாசத்திற்கு சிவனை பார்ப்பதற்கு இந்திரன் முதலான படைகளுடன் தேவர் படைகளுடன் பிரம்மா வருகிறார். அப்ப அங்க முருகன் வாசல விளையாடிட்டு இருக்காராம். உள்ள போகும்போது முருகன் நிறுத்துறாராம். நீ யாருன்னு கேட்டாராம். என்னப்ப யாருன்னு கேட்கிற, நான் தான் படைப்பு தொழிலுக்கு அதிபதி பிரம்மா, நான் இல்லைன்னா உலகத்துல படைப்பு இல்லை. உடனே முருகன் கேட்டாராம், சரி நீ படைப்பு தொழில் பண்றல்ல, ரைட், அப்போ ஓம் என்னும் பிரணவத்திற்கு என்ன பொருள் என்று கேட்டாராம். இல்ல ஓம்னா என்ன பிரணவம் அப்படின்னு ஏதோ சொல்லி அதன் அர்த்தம் தெரியாமல் ஏதோ சொல்ல. சரி, ஓம் என்னும் பிரணவத்திற்கே உனக்கு அர்த்தம் தெரியல அப்படின்னா நீ எப்படி படைப்பு தொழில் ஒழுங்கா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பிரம்மாவை சிறைப்பிடித்ததாக கதைகள் கூறுகின்றன, உங்களுக்கு தெரியும். அப்போ பிரம்மாவோட படைப்பு தொழிலை யாராவது பண்ணியாகணும், ஏன்னா படைக்கலன்னா உலகம் நின்று போயிடும். அப்ப என்ன பண்றதுன்னு போது முருகனே அந்த படைப்பு தொழிலை எடுத்துக்கொண்டாராம். இது முற்றிலும் புதிய செய்தி இந்த ஸ்தல வரலாறு. அப்போ முருகன் அந்த படைப்பு தொழிலை எடுத்துக்கொண்டு தானே பிரம்மமாக மாறுகிறார். இந்த குமரக்கோட்டத்திலே தானே பிரம்மமாக மாறி அந்த பிரம்ம சாஸ்திரா கோலம் கொண்டு பிரம்மச்சாரியாக அந்த குமரக்கோட்டத்திலே கோவில் கொண்டிருக்கிறார் என்பது ஐதீகம், ஸ்தல வரலாறு கூறுகிறது. அப்போ இந்த முருகனை வணங்கினால் நமக்கு ஞானம் கிடைக்கும், நல்லதொரு கல்வி அறிவு கிடைக்கும், நீங்கள் வேண்டிய செல்வங்கள் கிடைக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்த முருகன். இந்த சன்னிதானத்திற்கு, இந்த முருகன் சன்னிதானத்திற்கு எதிரிலே ஒரு பெருமாள் சன்னதி ஒன்று இருக்கிறது. இது ரொம்ப ரொம்ப ரேரான விஷயம். முருகனுடைய ஆலயத்திலே பெருமாள் சன்னதி இருப்பது ரொம்ப வெகு சில ஆலயங்களில் மட்டுமே நாம் காணக்கூடிய காட்சி. இந்த பெருமாளுடைய பெயர் உருகும் உள்ளத்தான் என்று பெயர். சரி, எல்லாம் யூஸ்வலா பெருமாளுக்குன்னா கிருஷ்ணர்னு பேர் இருக்கும், நாராயணன் பேர் இருக்கும், குருவாயூரப்பன் பேர் இருக்கும். என்னன்னா இது உருகும் உள்ளத்தான் அப்படின்னா, நான் இந்த கிளைக்கதை என்று சொன்னேனே அதான் கதை. இந்த பிரளயம் இந்த ஊழி காலத்திலே பிரளயம், பயங்கரமான ஒரு பிரளயம் வருது. அந்த பிரளயத்திலே சிரஞ்சீவியான மார்க்கண்டேயன் அங்க அந்த தண்ணியில் அடிச்சுட்டு வராரு. தண்ணியில் அடிச்சுட்டு வரும்போது வழியில
பெருமாளை பாக்குறாரு. அப்ப அந்த திருமால் கேட்கிறாரு, எங்கடா போற நீ அப்படின்னு. அப்ப அவர் திருமாலை பார்த்து மார்க்கண்டேயன் கேட்கிறாராம், ஏங்க என்ன சுவாமி, இங்க உலகத்தில் உள்ள பொருள்லாம் காணுமே, எங்க போச்சு அதெல்லாம் அப்படின்னாராம். அப்ப பெருமாள் விளையாட்டுக்கு கிண்டலா, எல்லாம் வயிற்றுல இருக்கு அப்படின்னு சொன்னாராம். இவருக்கு அதுல ஏதோ சரியா படல மார்க்கண்டேயனுக்கு. சரி, என்ன என்ன இது மாதிரி சொல்றீங்க நீங்க சொல்லிட்டு, நான் எதுக்கும் போறேன், நான் இந்த தண்ணி எங்க போறதோ நாங்க அடிச்சுட்டு போறதோ நாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாராம். போகும்போது இந்த வேதங்கள் எல்லாம் ஒரு மாமரமாக அந்த நீரிலே மிதந்து கொண்டிருக்கின்றது. அப்ப அந்த மரத்துக்குள்ள பூந்து இவர் அதையே ஒரு துடுப்பு மாதிரி பயன்படுத்தி காஞ்சிபுரத்துக்கு செல்கிறார். அன்பர்களே, இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, காஞ்சிபுரம் ஏன் சிறப்பான நகரம் என்று சொல்கிறோம் என்றால், இவ்வளவு பெரிய பிரளயத்திலையும் அந்த காஞ்சிபுரத்துக்கு ஒண்ணுமே ஆகலையாம். அப்ப காஞ்சிபுரத்துக்கு இந்த ஏகாம்பரநாதரை மார்க்கண்டேயர் வழிபட்டார். அவர் வழிபட்டு அதுக்கப்புறம் இங்க குமரக்கோட்டத்துக்கு இந்த முருகனை வழிபட்டிருக்கிறார் என்பது ஐதீகம் சொல்லுகிறது. உடனே விஷ்ணுவும் வந்துட்டாரங்க. ஆகா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சிவனை வணங்கி மார்க்கண்டேயர் சொன்னதற்கு இணங்க அந்த குமரக்கோட்ட முருகனையும் அங்கே தரிசனம் செய்ததாக ஐதீகம் சொல்லுகிறது, வரலாறு இருக்கிறது. அதனாலதான் அவர் உருகும் உள்ளத்தோடு முருகனை வேண்டிக் கொண்டதால் அவருக்கு உருகும் உள்ளத்தான் என்று அந்த பெருமாளுக்கு ஒரு பெயரோடு அங்கே ஒரு சன்னிதானம் இருக்கிறது. இதெல்லாம் விட என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னா, தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும் என்பது இந்து மதத்திலே சொல்லப்படுகின்ற ஒரு பெரிய நியதி. அதை விதி என்று கூட சொல்லலாம். இதுல என்ன முக்கியமான விசேஷம் அப்படின்னா, பிரம்மாவை சிறப்பிடிச்சான்ல, அப்போ சிவன் என்ன பண்றாராம், நந்தி அமிச்சு முருகன்கிட்ட போய் பேசி, எப்ப அவங்க விட்டுருப்பா, இதெல்லாம் பண்ணக்கூடாது, படிப்பு தொழில் நின்று போயிடும், அதனால நீ பிரம்மாவை அமிச்சு வச்சிரு அப்படின்னு நந்தி மூலமா தூது அனுப்புகிறார். முருகன் அதெல்லாம் முடியாதுன்னு அப்பாட்ட போய் சொல்லு, அவர் பிரணவத்திற்கு அர்த்தம் சொல்லட்டும், நான் அவரை வெளில விடுறேன் போயான்றான். இவர் நந்தி யாருக்கு பயப்படுவாரு, முருகனுக்கு பயப்படுவாரா சிவனுக்கு பயப்படுவாரா, அவர் பயந்துனே சிவன்கிட்ட சொன்னாராம். உடனே சிவனே நேர கிளம்பி சரி முருகா விட்டுடு, அவன் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொன்ன உடனே முருகனை சமாதானப்படுத்தி பிரம்மாவை ரிலீஸ் பண்றார். அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட்டாக வேண்டும் என்பது இந்து மத விதி என்பது. இது கடவுளுக்கும் விதிவிலக்கல்ல. அப்ப சிவன் என்ன சொன்னாராம் முருகனுக்கு, நீ நான் சொன்னதை கேட்காததுனால நீ இந்த குமரக்கோட்டத்திலே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அதற்கு பூஜை செய்து வந்தால் உனக்கு விமோசனம் கிடைக்கும் என்று சிவனே முருகனுக்கு தண்டனை கொடுக்கிறாராம். அதனாலதான் அங்கே முருகன் சிவனை பூஜிப்பதாகவும் அந்த ஸ்தலம் வழங்கப்படுகிறது இன்றைக்கும். ஆக மிகப்பெரிய ஸ்தலம், மிகப்பெரிய நகரம் காஞ்சிபுரம். அந்த நகரத்திலே காமாட்சி அம்மனை தரிசித்து, நீங்கள் வரதராஜரை தரிசித்து, அத்திவரதரை தரிசித்து, எல்லாத்தையும் தரிசனம் செய்துவிட்டு நேராக குமரக்கோட்டம் அங்கே இந்த பிரம்மசாஸ்தாவாக விளங்கும் இந்த சுப்பிரமணிய சுவாமியை தரிசித்து நீங்கள் வேண்டும் வரங்களை அடையுங்கள், ஞானத்தை பெறுங்கள், கல்வி அறிவை பெறுங்கள். வணக்கம்.